தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல. எல்லாம் ரோட்ல இறக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சாம ஏமன்னு பாக்காம நைட்டு ஓடிப்பட 3 மணி நைட்டு 11 மணி 12 மணின்னு உட்காந்து விடிய விடிய மக்கள் வந்து சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமா இந்த திமுக ஆட்சியில மின்தடைனே ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. அதாவது மழைக்காலங்கள்ல மின்தடை ஏற்படும், அது வந்து சகஜம். உடனே அந்த புகார் எனக்கு கூப்பிட்டு மக்கள் கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து கிளியர் பண்ணிட்டு போவாங்க மின்வாரிய ஊழியர்கள். அந்த அளவுக்கு தான் அந்த 5 வருஷம் வந்து திமுக அரசு வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தது மின்தடையே இல்லாம. ஆனா இப்போ எங்க திரும்பினாலும் கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்லன்ட்டு கேட்டா நாங்க வந்து 70,000 மின் ஊழியர்கள் தான் நாங்க இருக்கிறாங்க. இப்போ அங்க அவங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அப்படி ஆகுதுன்ட்டு இப்ப இருக்கிறவர் சொல்றாரு. அதே 70,000 ஊழியர்கள் தானே உங்ககிட்ட ஆட்சி ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்க தானே இருந்தாங்க. அவங்கள வச்சுதானே ஆட்சி உங்ககிட்ட வர வரைக்கும் மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி கொடுக்க முடிஞ்சது? இப்ப ஏன் உங்களால கொடுக்க முடியல? இதெல்லாம் ஒரு சாக்கா? இன்னொன்னு, எங்களோட ஆட்சியில திமுக ஆட்சியில அதாவது வேற யாரும் எங்களை பாராட்டல. மத்திய அரசு, மத்திய மின்சார அமைச்சகம் அவங்க வந்து மின்சார இதுல தமிழ்நாடு வந்து 55.3% அவங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சான்றிதழ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மின் உற்பத்தி மாநிலமா தமிழகம் வந்து 40,527.24 மெகாவாட்ஸ் மேல உற்பத்தி திறன் இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் பினான்ஸ் கார்பரேஷன் தமிழகம் வந்து மின்சாரத்துறையில மிக சிறந்து விளங்குகிறது அப்படின்ட்டு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா? தற்குறிகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? தேசிய அளவுல தமிழ்நாடு சிறந்து விளங்குது மின்துறையில அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வேற யாரும் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷம் அப்படி அழகா நாங்க வந்து வச்சிருந்தோம் தமிழகத்தை. மின் ஒளிர்வு அப்படின்ட்டு அவ்வளவு அழகா வச்சிருந்தோம். ஆனா இப்ப வந்து தமிழகத்தை இருண்ட மாநிலமா ஆக்கி, அதை விட கொடுமை, முதல்வரோட தொகுதியில முதல்வர் வீட்டுக்கு பக்கத்துல விடிய விடிய கோழி கூட 3 மணிக்கு சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா கரண்ட் இல்லைன்ட்டு. நீங்கெல்லாம் பேசலாமா? தீய சக்தியாமா திமுக? தீய சக்தியாமா? அழகா தூக்கி உங்ககிட்ட ஒப்படைச்சோம். அருமையான ஒரு மாநிலமா உருவாக்கி எங்க சிஎம் உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க அப்படியே அழாக்க தூக்கி உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க அப்படியே மல்லாக்க போட்டீங்க.